புலம்பெயர்ந்து சாதனை படைத்த தமிழர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர்கள் என்னென்ன வியாபாரத்தில் என்னென்ன கடைகள் வந்து திறந்திருக்கணும்னு சொல்லி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் முதலாவதாக வந்து இந்த புடவை கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்க, பாருங்க, கெபி சில்க். இப்போ நாங்கள் வந்து நீங்களும் இங்கே வந்து மலிவாக விற்பனையில் இருக்குது வந்து எடுக்கலாம். பாருங்க, உடுப்பெல்லாம் மலியை போட்டிருக்கணும், நீங்களும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, இங்கே 5 ஃப்ராங்க் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க, இதுலேயும் இதை மலிவாக போட்டிருக்கணும். இங்கே வேறு 3 ஃப்ராங்குக்கு எல்லாம் 3 சோடி 10 ஃப்ராங்க் எல்லாம் இருக்குது. 5 ஃப்ராங்க் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். வாங்க, நம்ம உள்ளே போவோமா? இப்போ வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்பேன். பாருங்க, இதில் வந்து புதுவிதமான உடுப்பெல்லாம் கொடையிருக்கணும். இந்தியாவில் வந்து வேறு எல்லா விதமான உடுப்பெல்லாம் இருக்குது. பாருங்க, இந்தியாவிலேயும் வந்து எல்லாம் அடிக்கிறீங்க நம்ம பிள்ளை. இந்த பக்கமும் அடிக்கிறீங்க நம்ம. நீங்கள் இங்கே வந்தாலே எல்லா விதமான உடுப்பும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, சின்ன பிள்ளைகளோட உடுப்பெல்லாம் விதம் விதமாக வச்சுருக்கீங்க. இங்கே சாரி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. வாங்க, நம்ம அடுத்த பக்கம் பார்ப்போமா? பாருங்க, இதில் ஷர்ட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இதில் சரங்கள் இருக்குது, வேட்டி, கல்யாணத்துக்குரிய உடுப்பு எல்லாம் இருக்கா. இங்கேயும் கொஞ்சம் அடிக்க வச்சிருக்காங்க, விதம் விதமான வேட்டி எல்லாம் அடிக்க வச்சு. வாங்க, நம்ம அடுத்த பக்கம் பார்ப்போம். இங்கெல்லாம் வந்து சாரி ஐட்டங்கள் எல்லாம் அடிக்கிருக்கு. பாரு, எல்லாம் மலிவு விலையிலையும் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து வேண்டலாமா? இங்கே புதுவிதமான ஷர்ட்டுகள் எல்லாம் இருக்கு. இங்கே பெண்களுக்குரிய உடுப்பு எல்லாம் இருக்குதா. ரைட்டு, இதெல்லாம் புதுவிதமான உடுப்பாம். ரைட்டா, குஜராத் ஐட்டங்கள் எல்லாம் இருக்காம் நிறைய. நீங்கள் வந்தால் இங்கே எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இதெல்லாம் பட்டு ஐட்டங்களாம். காஞ்சிபுரம் பட்டு. இந்த சைட் வந்து மூத்த சாரியல். இதெல்லாம் மூத்த சாரியெல்லாம். நம்ம அடுத்த பக்கம் பார்ப்போமா? பாருங்க, இந்தியாலையும் வந்து இதெல்லாம் லேங் ஐட்டங்களாமா. ஓகே, நம்ம அடுத்த பக்கம் பார்ப்போமா? பாருங்க, கல்யாணத்துக்குரிய குருதா ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது, விதம் விதமாக இருக்குது. பாருங்க, ஓகே, இந்தியாவில் பெண்களுக்குரிய சட்டைகள் எல்லாமே. இது நியூ மாடல்கள். இது இப்போ வந்து நியூ மாடலாக வந்திருக்காம். நீங்கள் இங்கே வந்தால் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, வித்தியாசமாக தான் இருக்கு. பாருங்க, இங்கே சாரி எல்லாம் ரெடிமேடாக ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி வந்திருக்கு புது மாடலாக.
ஓகே, இதில் இங்கே வேற இதுவும் இந்த புதுவிதமான சட்டையெல்லாம் ஜல குயிரான பாவம் இருக்குது வடிவா இருக்கு என்ன வேறு. ஓகே, இப்போ இந்த கடையை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். இனிமேல் இந்த கடையின் முதலாளி அக்காவை சந்திக்க போகிறோம். வாங்க இனிமேல் அக்காவை பேட்டி காணும். வணக்கம் பிள்ளை, எப்படி இருக்கிறீங்க? சுவாமி இருக்கிறேன். நீங்க? ஓகே, இந்த கடை எத்தனாம் ஆண்டு திறந்த நீங்கள்? 2019. 2019. ஓகே, அது பிரச்சனை. வணக்கம் பிள்ளை. வணக்கம். இந்த கடையை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லணும். இந்த கடை வந்து எத்தனாம் ஆண்டு திறந்தது? 2019 இருந்து. ரைட். என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? எங்களோட கடையில லேடிஸ் ஜென்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் விதவிதமா உடுப்பு இருக்கு. சாரி இருக்கு, டிசைனர் சாரி இருக்கு, லெஹங்கா இருக்கு, பட்டு சாரி இருக்கு. வேணுமெண்டா இப்போ வேறங்க இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் என்எஸ் ஜுவல்லரின்னு சொல்லி ஒரு நகைக்கடையை தான் பார்க்க வந்திருக்கிறோம். பாருங்க, இப்போ இந்த தர வரிசையில் வந்து தமிழர்களுடைய பட்டியலில் வந்து இந்த கடையும் நான் சொன்ன மாதிரி அடங்குது. அப்போ வந்து அதான அப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் நம்ம ஒரு பார்ப்போமே என்னவா. இப்போ வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நீங்கள் எல்லா விதமான நகைகளையும் வந்து வேண்டலாம். அப்போ அந்த பட்டியலில் வந்து இதுவும் வந்து வேறு அப்படி விதமான நகைகள் எல்லாம் இருக்கான்னு சொல்லி டிசைனில் இங்காலையும் வந்து புது விதமான டிசைன் நகை எல்லாமே. இங்க வேற இதுக்குள்ளேயும் இருக்குது புது விதமான எல்லாம். பாருங்க, எல்லா விதமான சங்கிலி வகையும் இருக்கு. பாருங்க, டிசைனா இங்க எல்லாம். இங்க பாருங்க, இங்க வந்து மணிக்கூடும் விற்கணுமா? நீங்க இந்த மணிக்கூடுகளும் பெற்றுக்கொள்ளலாம். இந்தியாலையும் வந்து எல்லா விதமான டிசைனும் இருக்குது. வேற இந்தியாவில் காப்பு ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. ஓகே, அப்போ நாங்கள் இதோட முடிச்சுட்டு இனிமே அங்கால புடவை கடை இருக்காம அதை பார்ப்போம் என்ன. ரைட். ஓகே, வாங்க அடுத்த வீடியோ. ஓகே, இப்போ இவன் புடவை கடையும் ஒன்று இருக்குது. இப்போ அதையும் வந்து பார்க்க வந்துருக்குறோம். இங்கே பாருங்க, எல்லா விதமான கல்யாண வீட்டு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாம் கல்யாணத்துக்குரிய ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இந்தியாவில் ஷர்ட்டுகள் எல்லாம் இருக்குது. இந்தியாவில் ஃபேன்சி ஐட்டம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தால் மலிவா எல்லாம் இங்கே இதில் ஒரு அழகான பொம்மை ஒன்று வச்சிருக்கீங்க. பாருங்க, இங்கே சின்ன பிள்ளைகளோட உடுப்போல் எல்லாம் இருக்கு. அப்படியே வாங்க உள்ளே பார்ப்போம். இங்கே காப்பு ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. இங்கே வேறு இது இப்படியே வந்து இந்த நகைக்கடைன்ற புடவை கடை அப்படியே சேர்ந்துருக்குது. நீங்கள் இங்கே வந்தாலே எல்லாத்தையும் அப்படியே பெற்றுக்கொள்ளலாம். ஃபேன்சி ஐட்டங்கள், இங்கே பூ ஐட்டங்கள் எல்லாம். புலம்பெயர்ந்து வந்து சாதனை படைத்த தமிழர்கள் பார்த்தீங்கள எப்படி வந்து எல்லா கடையும் திறந்திருக்கணும்.
வாங்க நம்ம அடுத்த வீடியோக்குள்ள போவோம். ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். இனிமே அடுத்த வீடியோவில் ஓகே அண்ணா, நன்றி அண்ணா. ஓகே, இப்போ பாருங்க, யாழ் அருவின்னு சொல்லி ஒரு பலசரக்கு கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து சாப்பாட்டு கடை டேக்கேவேயும் இருக்கா முள்ளுக்கு. வாங்க ஒரு போய் பார்ப்போம் முள்ளுக்கு என்ன மாதிரி என்ன. இதுக்கு யாழ் அருவி பேர். நீங்கள் சூரஜில் வந்தால் எல்லாம் மலிவா வந்து பெற்றுக்கொள்ளலாம். வாங்க, என்ன இங்கே கூல் ஐட்டங்கள் இருக்குது. எங்களோட ஐட்டங்கள் எல்லாம் வந்தால் நீங்கள் இங்கே பல ஐட்டங்கள் இருக்குது. அப்படியே இங்கே சிப்ஸ் ஐட்டங்கள் இருக்குது. அப்படியே இங்கே குளிர்பானங்கள் இருக்குது. அப்படியே இங்கே வந்து பலசரக்கு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. வேறங்க இங்கே சகல விதமான சாமான் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தால் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே ஃப்ரிட்ஜ் ஐட்டங்கள் இருக்குது. பாருங்க, நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்து எங்களுடைய தமிழ் உறவுகள் வந்து படைச்ச சாதனை பாருங்க. வாங்க, இந்தியாவில் ஒரு டேக்கே கடாக பார்ப்பேன். இந்தியாவில் நூடில்ஸ் ஐட்டங்கள் அடிக்கிருக்கணும். அப்படி இந்தியாவில் வந்து அரிசி ஐட்டங்கள், உளுந்த ஐட்டங்கள், இந்தியாவில் அரிசி ஐட்டங்கள் இருக்கு பாருங்க. இந்தியாவில் டேக்கே வச்சிருக்கணும் பாருங்க. எங்களோட பாரம்பரிய முறைப்படி எல்லாம் சட்டி எல்லாம் தான் வச்சிருக்கணும். ஓம் அம்மா வணக்கம். இப்போ வந்து அடுத்த பக்கம் வந்துட்டு இங்கே மரக்கறி ஐட்டங்கள் அடிக்கிறேன். பதியில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே கருவேப்பமில்லி எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்தால் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே வந்து சின்ன வெங்காயம், பனங்கிழங்கெல்லாம் வந்திருக்கு. ஊரில் இருந்து வந்தால் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே மாம்பழம் இருக்குது. இங்கே மற்ற ஐட்டங்கள் எல்லாம் அடிக்கிறது பாரு. இங்கே பாருங்க, அங்கட ஸ்ரீலங்காவிலிருந்து வர பிஸ்கெட்டுகள், மைலோ டின்கள் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் அமௌண்ட் ஐட்டம் இருக்குது. இங்கே குளிர் சாதன பட்டிகளை வந்து எல்லாம் அடிக்கிது. நீங்கள் வந்தால் ஒரே இடத்துல எல்லா பொருட்களும் பண்ணால் இங்கே பாருங்க, எங்களோட ஸ்ரீலங்கா பான் கூட இருக்குது. பான் பாடிஸ். ஓகே, இந்த கடையை பார்த்துட்டோம். இனிமேல் வந்து அடுத்ததை பார்ப்போம். பாருங்க, அடுத்த பக்கம் வந்து வேண்டிய டேக்கவே இருக்குது. இங்கே யாழ் அருவின்னு சொல்லி இங்கே பீஸா ஐட்டம் விற்கணும் பார்ப்போம். ஒரு உள்ளே போயிருக்க அப்படியே பார்ப்போம். பாருங்க, ரைட்டா. இங்கே பாருங்க, இங்கே எங்களோட பாரம்பரிய சட்டியெலாம் எல்லாம் செய்யணும். எங்களோட முறைப்படி எல்லாம் சூடேற்றி கொடுத்து கொண்டிருக்கணும். இங்கே எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கணும். இப்போ இங்கே எல்லாம் சாப்பாடெல்லாம் கொண்டாந்து ரெடி ஆகினோம். இனிமேல் டேக் நடக்க போகுது. வேறு அப்படியெல்லாம் நீட்டாக இருக்குது இல்லாமல். இனிமேல் பீஸாவும் வந்து போட போயினோமா.
இங்கே பீஸா ஒன்றும் இருக்கா பார்ப்போம் இருக்கா இங்கே வேறு எல்லாம் பீஸாவும் போட போயினோம். நீங்கள் இங்கே வந்தால் மலிவாக வேண்டலாமாம்மா? அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. நீங்கள் இந்த இப்போ அந்த உணவகத்தின் அண்ணே வந்து சந்திச்சிருக்கிறோம். அவர் வந்து இதை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லுவார். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க. இங்கே வந்து உங்களுக்கு மண்பானை சட்டியில் சாப்பாடு இருக்குது. எந்த நேரம் சூடாகினபடியே மண்பானை சட்டியில் இருக்கும். இங்கே வந்து கொத்துரட்டி, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, பீட்சா, எங்கள்ட ஆசியன் சாப்பாடு, ஸ்ரீலங்கா சாப்பாடு, எல்லா வகை சாப்பாடுமே இங்கே இருக்குது. எல்லாம் 12.50 தான் சாப்பாடு. இடியப்ப கொத்து, புட்டு கொத்து, அப்பம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொண்டிருக்கோம். எங்களுக்கு வந்து இப்போ தமிழாக்களை விரும்பித்தான் இது நாங்கள் செய்கிறோம். நீங்கள் வந்து இங்கே கலந்து கொள்ளலாம். என்னென்ன நாளில்? 7 நாளும் ஓப்பன். 7 நாளும் திறப்போம். வெள்ளி சனி அப்பம் போட்டு கொண்டிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக. அடுத்த பீட்சா அடுத்த இரவு 12:30 மட்டும் திறந்துருப்போம். வெள்ளி சனியில் பீட்சா எல்லாம் 9.95 தான் பீட்சா. அடுத்த ஒரு சாப்பாடு எடுத்து 10 சாப்பாடு எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. இங்கே ஃப்ரீயும் இருக்கும். 10 சாப்பாடு எடுத்தால் ஒரு சாப்பாடு ஃப்ரீயா? அப்போ நீங்கள் பரவாயில்லை வந்து இங்கேயே ஓட கொடுத்து எல்லாம் வேண்டலாம். எல்லா சாப்பாடும் இருக்குது இங்கே. சோறு கறியில இருந்து புட்டு, இடியப்பம், பீட்சா, அடுத்த அப்பமஸ். இங்கே சுவிஸ் சாப்பாடு மட்டும் எடுக்கலாம் நீங்கள் எடுத்தாலே. ஓகே நன்றி. ஓகே நன்றி. இப்போ வந்து எங்களோட தமிழ் கடைகள் வந்து நிறைய இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இனிமேல் அங்கே போய் மிச்ச கடைகளை வந்து உள்ளுக்கு பார்ப்போமே என்ன மாதிரி பாருங்க. இந்த ஏரியாவில் அந்த கடைகள் எல்லாம் இருக்கு. இப்போ பாருங்க இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னார் எஸ்கேடி நாதன் கடைன்னு சொல்லி புடவை கடையும் நகைக்கடையும் சேர்ந்து இருக்குது. இப்போ அதைத்தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வெளியில் இருக்கிறத பார்த்துட்டு உள்ளே போவோமா. இனிமே உள்ளே பார்ப்போம் என்ன. எல்லா விதமான உணவு இருக்குங்க. பாருங்க புலம்பெயர்ந்து இந்த நாட்டில் வந்து இப்படி ஒரு பெரிய கடையை போட்டு எங்களோட தமிழர்கள் சாதனை படைத்ததில் இதுவும் உண்டா. இப்போ இந்தியாவில் வந்து புடவை கடையை பார்த்துட்டு அவங்க அது நகை கடையை பார்ப்போம் என்ன. இப்போ வந்து நாங்கள் இந்தியாவில் நகை கடை பார்க்க வந்துட்டோம். இதில் வேற காப்பு ஐட்டங்கள் அதெல்லாம் அடுக்கி இருக்கு. ஓகே இந்த கடை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. வந்து உடுப்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே நன்றி வணக்கம். அடுத்த கடையை போகணும். பாருங்க இப்போ இதில் ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். எஸ்பி பாருங்க அதில் எழுதி இருக்கு கேஷன் கரி எஸ்பி என்டர்பிரைஸ். பாருங்க முன்னுக்கெல்லாம் போட்டெல்லாம் போட்டு எஸ்பி என்டர்பிரைசஸ். நீங்கள் வந்தால் இங்கே வந்து எல்லா பொருட்களும் வந்து வேண்டலாம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன. இப்போ வந்து அந்த சாதனை படைத்த பட்டியலில் வந்து இது வந்து வரும். பாருங்க இங்கே வந்து எங்களோட தமிழ் கடை பான் எல்லாம் இருக்குது, பனிஷ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து பலகாரங்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கணும். நீங்கள் வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம்.
இந்தியாவில் வந்து டீ பிரிட்ஜ் சாமான்கள் இருக்கு. இந்தியாவில் வந்து மீன் வகை எல்லாம் இருக்கு. பாருங்க, எல்லா மீனும் இருக்குது. விள மீன், கலவாய், பாறை. இங்கே நண்டு இருக்குது, உடனே வந்த நண்டு. இந்தியாவில் வந்து இறைச்சி எல்லாம் பங்கு போட்டு வச்சிருக்கணும். இந்தியாவில் வந்து டீ பிரிட்ஜ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது சார். நம்ம இந்தியாவில் வந்து ஃப்ரிட்ஜ் ஐட்டங்கள் இருக்குது. வேற நம்ம அடுத்த பக்கம் பார்ப்போமா. வேற இதில் வந்து அரிசி ஐட்டங்கள் எல்லாம் அடிக்கிறீங்க. எல்லா விதமான அரிசி எல்லாம் இருக்கு. நம்ம அடுத்த பக்கம் பார்ப்போம். இங்கே பாருங்க, நல்லா உடன் மாம்பழம் இருக்கு, அழகா இருக்கு. இங்கே நெல்லிக்காய் கிடாது. இந்தியாவில் ஃப்ரிட்ஜ் ஐட்டங்கள் இருக்குது. இந்தியாவில் குளிர்பானங்கள் இருக்குது. வேற இந்தியாவில் பலசரக்கு சாமான் எல்லாம் இருக்குது. மளிகை கடை சாமான். இந்தியாவில் தூள் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இவர்கள் எல்லாம் எங்களோட நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்து, ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்து இங்கே வந்து சுவிட்சர்லாந்தில் சாதனை படைத்த தமிழர்கள். அந்த வகையில் வந்து இந்த கடையும் இடம்பெறுது. இந்த ப்ரோக்ராமில் வந்து மற்ற எல்லா கடையும் வரும். அப்போ உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் அடுத்தடுத்த காணொலியில் வந்து காட்டும். நீங்கள் வந்து மரக்கறி ஐட்டங்கள், இங்கே மிக்சர் ஐட்டங்கள் இருக்கு. இங்கே வேற எண்ணெய் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. இங்கே பிஸ்கெட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. அங்கால சுவாமி படங்கள் எங்களுக்கு பேர். இங்கே பிஸ்கெட் ஐட்டங்கள் இருக்கு. இங்கே அரிசிகளும் இருக்கு. ஓகே, இப்ப பாத்துட்டோம். இனிமே நாங்க அடுத்த கடைக்கு போவோம். என்ன நன்றி, மீண்டும் வருக வேண்டிய இருக்குது. ஓகே, இங்க பாருங்க, இதுல பழைய மாடல் கார் ஒன்று வந்து நிற்கு, நல்ல வடிவா இருக்கு. இப்போ எங்க வந்திருக்கிறவங்க பாருங்க, அந்த நகைக்கடை எடுத்துனாங்களானே, நாதன் நகைக்கடைக்கு வேண்ட பலசர கடைக்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, சுவாமி தட்டெல்லாம். இது வந்து அந்த நகைக்கடையும் இந்த கடையும் வந்து ஒரே ஆகுது. பாருங்க, இங்கே எல்லா பொருட்கள் எல்லாம் இருக்குது. இந்த சாதனை படைத்த தமிழர்களுடைய பட்டியலில் இதுவும் வருதா? இங்கே பக்கெட் ஐட்டங்கள் எல்லாம் இங்கெல்லாம் வந்து டீ பிரிட்ஜ் ஐட்டங்கள் அடிக்கிறீங்க. அங்கால வந்து அரிசி ஐட்டங்கள் அடிக்கிறீங்க. வாங்கணும். அங்கே பாருங்க, மிக்சர் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம அடுத்த பக்கம் போவோமே. பாருங்க, சோஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு.
இந்தியாவில் பக்கெட் ஐட்டங்கள் எல்லாம் பலசரக்கு மிக்சர் அப்படி இருக்குது பாருங்க தூள் ஐட்டங்கள் எல்லாம். இங்கே பாருங்க பல டின்னுகள் எல்லாம் இருக்கு. இங்கே ஜாம் ஐட்டங்கள் எல்லாமே. இந்தியாவில் வந்து மீன் ஐட்டங்கள் இருக்கு பாருங்க. மீன் மக்கள் எல்லாம் போட்டி போட்டு வாங்கிக்கணும். அங்கெல்லாம் வந்து நண்டு ஐட்டங்கள் எல்லாமே. ஓகே நான் இதை பார்த்துட்டு வாங்கலாம். இந்தியாவில் ஜூஸ் ஐட்டங்கள் இருக்கு சார். இந்தியாவிலேயும் வந்து ஜூஸ் ஐட்டங்கள் இருக்கு. இந்தியாவில் பாருங்க பழங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வச்சிருக்கேன். இந்தியாவில் இறைச்சி ஐட்டங்கள் இருக்கு. நீங்கள் வந்தால் நீங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வேண்டலாம். ஓகே இந்தியாவில் மரக்கறி ஐட்டங்கள், பனங்களா கீரை ஐட்டம். இந்தியாவில் பானிஸ் ஐட்டங்கள், இந்தியாவில் புத்தக ஐட்டங்கள் எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. எங்களை ஸ்ரீலங்கா இங்கே பானை எல்லாம் இருக்கு பேர். ஓகே இப்போ வந்து நாங்கள் அந்த பட்டியலில் வந்து சுற்றி பார்த்துட்டோம். இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம். என்னமே அடுத்த சாதனையாளரை போய் பார்ப்போமா வாங்க. இப்போ இங்கே வந்திருக்கிறவண்ட பாருங்க ஃப்ரெஞ்ச் கோர்னர்ன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் டேக் அவே. சூரிச்சில் வந்து பிரபலியமான ஒரு உணவகம். இதுவும் வந்து நான் உங்களுக்கு முதல் சொல்லியிருப்பேன் வந்து 10 சைக்கிள் வந்து எடுத்து தந்ததுன்னு சொல்லி விக்கி அண்ணான்னு சொல்லியோ புலம்பெயர்ந்தாக்களுக்கு எங்களோட போர்னால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து அவற்ற கடை தான் இந்த கடை. இப்போ வந்து இந்த கடையை வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க. என்ன இப்போ வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். பாருங்க நீங்களா அவ்வளோ பிஸியாக இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து தமிழ்ல எல்லாம் மொழி இருக்கு பாருங்க. ஆமாம். இங்கே வந்து நீங்கள் எல்லா சாப்பாடும் வந்து சுத்தமான முறையில் நல்ல டேஸ்ட்டாக வந்து சாப்பிடலாம். முதல் வீடியோன்னு சொல்லியிருப்பேன் விக்கி என்ன பற்றி உங்களுக்கு. தமிழை வந்து எங்களோட நாட்டில் புலம்பெயர்ந்து வளர்ச்சிருக்கிறோம்னு சொல்லி பார்க்கணும். வணக்கம். ஒரு திருக்குறள் சொல்லுங்க. கண்டிப்பா. கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஓகே இப்போ வந்து வேறங்க இங்கே செய்கிற பலகாரங்களை பற்றி பார்ப்போமா. இங்கே வேற செய்து வச்சிருக்க ரோல் இருக்குது, இதில் இங்கே பேட்டிஸ் இருக்குது, வடை இருக்குது, வாய்ப்பான் இருக்குது, பைத்தம் உருண்டை இருக்குது, இங்கே சோறு கறி எல்லாமே. இங்கே வேறங்க இறைச்சி கறி ஐட்டங்கள் இருக்கு. இங்கே குடி வகை ஐட்டங்கள். ஓகே இப்போ இதை வந்து பார்த்துட்டோம். என்ன எல்லாம் மக்கள் எல்லாம் மந்தன்றிக்கணும் பிஸியாக இருக்கு. அப்போ நீங்களும் இங்கே வந்தால் உடனடி உணவுகள் வந்து சாப்பிடலாம் மலிவான விலையிலேயும். மற்றது விஜயனை பற்றி நான் முதல் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு.
ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆள் செய்த செயல் எல்லாம். ஓகே, இதோட வந்து முடிச்சுட்டு இனிமேல் நாங்கள் அடுத்த கடையை போவோம். என்ன இப்படி பார்த்தீங்களா, மக்கள் ஒரே வந்து கொண்டான்றீங்கண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த கடையினுடைய முதலாளியை வந்து சந்திச்சிருக்கிறோம். அவரை பற்றி கேட்போம் வாங்க. அண்ணா வணக்கம், சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. உங்களை பற்றி பேர் என்ன? பேர் விக்னேஸ்வரன். இந்த கடை வந்து நீங்க எவ்வளவு காலமா திறந்துருக்கீங்க? 22 வருஷம். 22 வருஷம். புலம்பெயர்ந்து வந்து 22 வருஷமா இது போட்டி போட்டு நடத்தி கொண்டிருக்கிறீங்க. சரி, வேற என்ன நீங்க சொல்லுங்க. எத்தனை மணிக்கு திறக்கிறீங்களா, எத்தனை மணிக்கு போட்டுறீங்க? காலையில 11 திறக்கிறது, இரவு 11. அதே எங்களோட நாட்டில இருந்து புலம்பெயர்ந்து வந்து இவ்வளவு கடினமான பாதையில வந்து நீங்கள் இவ்வளவு முயற்சியினூடாக இந்த தொழிலை வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிறீர்கள். அதுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி. ஓகே அண்ணன், இந்த போட்டி எடுத்தாச்சு. இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். என்ன இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சுவிஸிலிருந்து கிருஷ்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மற்றது உறவுகளுக்கும் வந்து இதை பகிர்ந்து விடுங்க. என்ன நன்றி, வணக்கம். பாருங்க, இப்போ இதுலேயும் ஒரு கடை ஒன்று இருக்குது. இதுவும் ஒரு புலம்பெயர் தேசத்தின் ஆளுடைய கடை தான். பாருங்க, இப்படி வந்து எல்லாரும் வந்து புலம்பெயர் தேசத்தில் வந்து முன்னேறி இருக்கணும். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுவிஸிலிருந்து கிருஷ்ணா.